பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தின் முன்பகுதியில் பார்க்கிறோம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் வாழ்வில் அநேக காரியங்களை அவங்க எதிர்பார்ப்பது உண்டு, விரும்புகிறது உண்டு, ஆசைப்படுகிறது உண்டு, பிரயாசப்படுவது உண்டு. வசனம் சொல்லுகிறது, அவர் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா காரியமும் நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பயணிக்கும் பொழுது அந்த காரியங்கள் கர்த்தர் உங்களுக்காக செய்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உலகத்தார் அறியாததுனால அவர்களுடைய பிரயாசத்திற்கு ஓய்வு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிற. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அறியணும், அவ்வளவுதான். அதை அறிந்து சுதந்திரிக்கணும். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்வில் உங்களுக்காக சகலத்தையும் அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவைகளெல்லாம் சுதந்திரிக்க செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிற எங்கள் தேவன் ஐயா, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வில் கர்த்தர் அப்பா சோதரனுடைய பிள்ளைகளுக்குரிய காரியங்களை நேர்த்தியாக நீ செய்திருக்கிறீங்கப்பா. அதை அறிந்து சுதந்திரிக்கக்கூடிய கிருபைகளை தந்து ஒவ்வொரு குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்க நாளுடைய வல்லமை இறங்கட்டும், கரம் இறங்கட்டும். தேவனை கர்த்தர் நாளினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்தது அன்புக்காய் துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.